Good morning to all. இந்த மாடியூலோட நம்ம யூனிட் 1ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாடியூல் 5ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா effect of moisture regain on fiber properties. அதுக்கு முன்னாடி மாடியூல் 4ல் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன பார்த்தோம்? எஸ்டிமேஷன் ஆஃப் moisture regain by Shirley moisture meter பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம moisture regain எஸ்டிமேட் பண்ணோம்? ஒரு ஃபைபரோ இல்லை யானோ எடுத்துக்கிட்டோன்னா அதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அது மூலமாக நம்ம என்ன பண்ணோம்? moisture regain எஸ்டிமேட் பண்ணோம். ஸோ ஒரு எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டோம். அதாவது ஃபைபர்னா ஃபைபருக்கு ஏற்ற எலக்ட்ரோடு, சூட்டபிளான எலக்ட்ரோடு. யான்னா அதுக்குரிய எலக்ட்ரோடை நம்ம எடுத்துட்டோம். அதை கொண்டு போய் என்ன பண்ணோம்? எலக்ட்ரோட் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா எக்யூப்மெண்ட்டை ஆன் பண்ணி 0 கொண்டு வந்துட்டு அந்த எலக்ட்ரோடை காட்டன் ஃபைபர் மேலே ப்ரெஸ் பண்ணோம். நல்லா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து moisture regain கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு டயலில் தெரியும். இன்கேஸ் யானோட moisture regain நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யான் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் ஃபைபர்னா ஃபைபரோட டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நிறைய ரீடிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். யானோட ரீகெயின் கண்டுபிடிக்கணும்னா யானோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நீங்கள் எலக்ட்ரோட் வச்சு ப்ரெஸ் பண்ணி நிறையா ரீடிங்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு என்னது? பர்டிகுலர் ஃபைபரோட இல்லை பர்டிகுலர் யானோட மாய்ஸ்சர் ரீகெயின். இதுதான் நம்ம பார்த்தோம். அதுபோக ஸ்டாண்டர்ட் ரீகெயின்னா என்னென்னு பார்த்தோம். ஃபைனலி ஸ்டாண்டர்ட் ரீகெயினோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸ்க்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தட் இஸ் இன் மாடியூல் 5 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃபெக்ட் ஆஃப் moisture regain on fiber properties. இந்த moisture regain நம்ம ஃபைபரோட ப்ராப்பர்ட்டிஸை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அதோட டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணுது. ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த 3 டாப்பிக்கில் தான் நம்ம moisture regain வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைமென்ஷனல் சேஞ்சஸ், டைமென்ஷன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே டைமென்ஷனல் சேஞ்சஸ் நம்ம மீன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட லென்த் அண்ட் வித்தை தான் இங்கே நம்ம வந்து டைமென்ஷன் அப்படிங்கிறது மீன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைபர் மாஸ் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரை ஃபைபர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் வாட்டர் ரெண்டும் சேர்த்து தான் ஃபைபர் மாஸ் அப்படின்னு நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபைபர் மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸோ நம்மளோட ஃபைபர் மாலிகூல்ஸ் எல்லாம் டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் அதில் என்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும்? அதை அப்சார்ப் பண்ணி ஸ்வெல் ஆகும், அதாவது கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும். ஸோ அதோட லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், வித்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டைமென்ஷனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சில இடத்துல நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆகிருக்குது. ஸோ எந்த மாதிரி இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபேப்ரிக் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்வெல் ஆகி இன்னும் க்ளோஸ் ஆகிடும் நம்ம ஃபைபர் மாலிகூல்ஸ். ஸோ வாட்டர் உள்ளே என்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம டீல் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் பற்றி நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ உல் ஃபைபர், விஸ்கோஸ் இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டர் கண்டென்ட்டை அப்சார்ப் பண்ணோன்னே அதோட ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணிடும். பட் காட்டன், ஃப்ளாக்ஸ், ஹெம்ப், ஜூட் இதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலி ஃபைபர் வாட்டர் அப்சார்ப் பண்ணும்போது ஒரு எக்ஸ்டென்சிபிலிட்டி வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்டென்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதோட ஃபேப்ரிக் டியரிங் ஸ்ட்ரென்த் பார்த்தோன்னா கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து குறையதான் செய்யும். அதுபோக எதுக்காக நம்ம கண்டிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர் ஹியூமிடிட்டியில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது, ப்ராப்பர் ரீடிங் நமக்கு கிடைக்கும். ஸோ கம்மிங் டு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்,
இது நம்ம ஷேர்லி மாய்ஸ்சர் மீட்டர் மூலமாக அந்த மாய்ஸ்சர் ரீகெயின் டிட்டர்மின் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்ட அந்த டாபிக் தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறதான் செய்யும். தட் இஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபைபரில் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் ஏற்ற மாதிரிக்கு என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் மாய்ஸ்சர் கண்டென்ட். மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் ட்ரையாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அண்ட் சாம்பிள் வெட்டாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாய்ஸ்சர் ரீகெயினை பார்க்கும்போது டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதோட நம்ம மாடியூல் 5ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வெரி ஷார்ட் அண்ட் சிம்பிள் டாப்பிக்காக இருந்துச்சு. இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது டைமென்ஷனல் சேஞ்சஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே எப்படி மாய்ஸ்சர் ரீகெயினுக்கும் ஃபைபர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் உள்ள ரிலேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ யூனிட் 1ஓட சம்மரி பார்த்துக்கலாம். யூனிட் 1ல் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், ஹியூமிடிட்டினா என்னென்னு பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். தென் வாட் இஸ் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பியரிக்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். ஃபைனலி ஹியூமிடிட்டி எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஹியூமிடிட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணோம், வெட் அண்ட் ட்ரை பல்ப் ஹைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணோம். மாய்ஸ்சர் கண்டென்ட்னா என்னென்னு பார்த்தோம், மாய்ஸ்சர் ரீகெயின்னா என்னென்னு பார்த்தோம். கண்டிஷனிங் அவன் யூஸ் பண்ணி எப்படி மாய்ஸ்சர் கண்டென்ட் அண்ட் மாய்ஸ்சர் ரீகெயினை எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் ஷேர்லி மாய்ஸ்சர் மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மாய்ஸ்சர் ரீகெயினை எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரீகெயின்னா என்னென்னு பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் ரீகெயினோட வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸ் சச் அஸ் காட்டன், விஸ்கோஸ், சில்க், உல், நைலான் அண்ட் பாலிஸ்டரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக ஃபைனலி நம்ம இன்னைக்கு பார்த்தது இஃபெக்ட் ஆஃப் மாய்ஸ்சர் ரீகெயின் ஆன் ஃபைபர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட யூனிட் 1ஓட எண்டுக்கு வந்துட்டோம். யூனிட் 1ல் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சைட் பை சைட் நீங்கள் எல்லாமே நோட்டில் காப்பி பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டயக்ராம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி. அது போக அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே வந்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடியூல் 5 பற்றி நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா பேஜ் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் 10 and 11. ஸோ இந்த யூனிட் எண்டுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் கொஷின்ஸ் அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட் 1 ரெஃபர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ இதில் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் அது. ஸோ அந்த 20 கொஷினையும் நீங்கள் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னென்னு மார்க் பண்ணி என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ அசைன்மெண்ட் மார்க் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம என்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூனிட் 1 நல்லா படிச்சிருங்க. அசைன்மெண்ட் ப்ராப்பராக ரெஃபர் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸோட சப்மிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ இன் யூனிட் 2.